நம்மளோட பெரிய பெரிய கனவுகளை பத்தி யோசிச்சு பாருங்க. அதுக்கு ஆரவாரம் தேவையா இல்ல நம்ம உழைப்பு போதுமா? சில சமயம் அமைதியா வேலை செய்யறதுல ஒரு பெரிய சக்தி இருக்கு. அந்த மாதிரி மௌனத்தோட வலிமைய பத்தின ஒரு சூப்பரான கதையத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். செயல்கள் சப்தமாக பேசட்டும். இந்த ஒரு வரி சும்மா வார்த்தைகள் இல்லைங்க. இது ஷாஜகான் அப்படிங்கிற ஒரு இளைஞனோட வாழ்க்கையையே புரட்டி போட்ட ஒரு தத்துவம். அவனோட கதைக்கு இதுதான் மையப்புள்ளி. வாங்க ஷாஜகான சந்திப்போம். இவன் மனசு நிறைய பெரிய பெரிய கனவுகள். ஆனா அவன்கிட்ட ஒரு பெரிய குறை இருந்துச்சு. அந்த ஒரு குறை போதும் அவனோட எந்த கனவும் நிஜமாகாம தடுக்கிறதுக்கு. இப்ப நீங்க பாக்குற இந்த சுழற்சி தான் ஷாஜஹானோட பிரச்சனையே. அவனுக்கு ஒரு ஐடியா தோணுச்சுன்னா போதும், உடனே அத ஊர் முழுக்க தம்பட்டம் அடிச்சிடுவான். எல்லாரும் ஆஹா சூப்பர் அப்படின்னு பாராட்டுவாங்க. அந்த பாராட்டு கிடைச்ச உடனே அவனுக்கு வேலையே முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அந்த தப்பான திருப்தி என்ன பண்ணும் தெரியுமா? உண்மையா உழைக்கிறதுக்கான எல்லா உத்வேகத்தையும் அப்படியே அரிச்சு எடுத்துடும். ஷாஜஹானோட இந்த நிலைமைய ஊர்ல இருந்து ஒரு பெரியவர் கவனிச்சுக்கிட்டே வர்றாரு. அவர் சும்மா அட்வைஸ் பண்ணாம ஒரு முக்கியமான பாடத்தை அவனுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அந்த பெரியவர் சொன்ன கதை இதுதான். 2 விதைகள் இருந்துச்சாம். ஒரு விதை யாரு கண்லயும் படாம அமைதியா மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டுச்சு. அது தான் சக்தியெல்லாம் சேமிச்சு மெதுவா வளர்ந்து ஒரு பலமான செடியா நின்னுச்சு. ஆனா இன்னொரு விதை அதை எல்லார்கிட்டயும் காட்டி, பாருங்க இது எவ்ளோ பெரிய மரமா வளரப்போகுதுன்னு முன்கூட்டியே கொண்டாடினாங்க. என்னாச்சு தெரியுமா? அந்த விதை வெயில்ல காஞ்சு முளைக்கவே இல்ல. இதுலேருந்து என்ன புரியுது? தனிமையில பாதுகாக்கப்படுறது தழைக்கும். ஆனா முன்கூட்டியே கிடைக்கிற புகழ் அத முளையிலே கருக வச்சிடும். அந்த பெரியவர் சொன்னது வெறும் கதை இல்லைங்க. அதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜி இருக்கு. அதாவது ஒரு வேலைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பாராட்டு கிடைச்சிட்டா நம்ம மூளை என்ன நினைக்குமா? அப்பாடா வேலையே முடிஞ்சிருச்சுன்னு தப்பா புரிஞ்சுக்குமா. இதனால அந்த வேலையை முடிக்கிறதுக்கான உண்மையான ஆர்வம், அந்த உந்துதல் அது குறைஞ்சுக்கிடுது. அந்த வித கதை ஷாஜஹானோட மனச ஆழமா பாதிச்சிருச்சு. அவன் ஒரு முடிவெடுத்தான். ஒரு அழகான மர நாற்காலியே செய்ய போறேன்னு. ஆனா இந்த முறை ஒரு முக்கியமான கண்டிஷன். யாரிடமும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம முழு ரகசியத்தோட அந்த வேலைய ஆரம்பிச்சான். அப்போ ஷாஜஹானோட இந்த புது வழி எப்படி இருந்துச்சு பாருங்க. ஸ்டெப் 1, அவனோட இலக்க ஒரு பெரிய ரகசியம் மாதிரி பாதுகாத்தான், யார்கிட்டயும் சொல்லல. ஸ்டெப் 2, பேசி நேரத்தை வீணடிக்காம தன் முழு கவனத்தையும் சக்தியையும் வேலையில மட்டும் போட்டான். ஃபைனலா ஸ்டெப் 3, அந்த நாற்காலி முழுசா செஞ்சு முடிச்ச பிறகுதான் அத ஊர்கண்ணுல காட்டினான். இப்போ நாம கதையோட கிளைமாக்ஸ்க்கு வந்தாச்சு. பல நாள் அமைதியா உழைச்ச ஷாஜஹான் அவ செஞ்ச அந்த அழகான நேர்த்தியான மர நாற்காலிய ஊர் மக்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறான். அப்போ ஊர் மக்களோட மகத்தை பார்க்கணுமே. அது வெறும் பாராட்டில்ல, ஒரு உண்மையான ஆச்சரியம், ஒரு பிரமிப்பு. அந்த பார்வை ஷாஜஹானுக்குள்ள இதுவரைக்கும் அவன் அனுபவிக்காத ஒரு திருப்தியையும் உழைச்சு சம்பாதிச்ச பெருமையையும் கொடுத்துச்சு. அப்போதான் அவனுக்கு புரிஞ்சுது, சும்மா கிடைக்கிற புகழை விட கஷ்டப்பட்டு உழைச்சு வர அங்கீகாரம் எவ்ளோ பவர்ஃபுல்னு. சோ இந்த ஷாஜஹான் கதை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? ரொம்ப சிம்பிள். நம்ம கனவுகள் ஒரு சின்ன செடி மாதிரி, ரொம்ப மென்மையானது. அத நாம தான் பாதுகாக்கணும். முன்கூட்டியே கிடைக்கிற பாராட்டு அந்த கனவுக்கு விஷ மாதிரி ஆகிடலாம். நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு உலகத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. உங்க வேலையோட முடிவு அதுவே உலகத்தை பேச வைக்கும். சரி, இப்போ இந்த கேள்வி உங்ககிட்ட தான். உங்க மனசுக்குள்ள இருக்கிற எந்த பெரிய கனவை நீங்க இந்த மாதிரி மௌனமா பாதுகாத்து அதோட வெற்றியை இந்த உலகத்துக்கு காட்ட போறீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.